இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருவண்ணாமலைக்கு வரும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு ஞானத்துக்குரியவங்க சாமியாருங்க ஹோட்டலில் தங்கி பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக தியானம் பண்ணுறவங்க ஹோட்டலில் தங்க மாட்டாங்க. தங்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு ஒரு துறவிகள் பரம்பரையிலும் சரி, உண்மையாக தியானத்தையும் ஞானத்தையும் தேடுறவனுக்குள்ள ஒரு ஹோட்டலுக்குள்ளெல்லாம் மேக்சிமம் ஒரு நல்ல தியானம் பண்ணுறவனால இருக்க முடியாது. இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூறுகளே கிடையாது. ஆனால் அதை வந்து ஒருத்தர் எப்படி அந்த ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு பிரபஞ்சம் சில இடத்துல அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது ஹேண்டில் பண்ணுறது ஒன்று. அதே மாதிரி அந்த இடத்தையும் தேர்வு பண்ணுற விதங்களும் அது வேற மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்தைய ஒரு வாத்தியார் வந்து கூப்பிட்டு இந்த இடத்த காட்டும் போதும் இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? இந்த இடமும் யாருக்குமே உங்களுக்குலாம் தெரியாது. இந்த இடம் அந்த இடம்லாம் எவன் வந்தாலும் பூண்டு போயிடுவான். இந்த இடத்துக்குள்ளெல்லாம் யார் வந்தாலும், ஏன்னா இந்த இடம்லாம் என்னன்னா வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றோம் நம்ம. இந்த இடம்லாம் வந்து அந்த காலகப்பி தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இடம்லாம் இருந்துச்சு. காலகப்பி தோஷம் மாதிரி இல்லை, காலகப்பி தோஷமே தான் இந்த இடமும் சரி, நம்ம எதிரில் இருக்கிற கார் பார்க்கிங் இருக்கிற இடமும் சரி. அப்ப அந்த இடத்த நம்ம அந்த அந்த எப்படியாப்பட்ட ஒரு ஒரு தன்மைக்கு மாற்றி கொண்டாந்துருக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அந்த இடத்த மாற்ற முடியும். அந்த காலகப்பி தோஷமா ஏன் போட்டிருக்குன்னா, நம்மள மாதிரி ஆள் வந்து வேலை செய்ய தான் போட்டிருக்கு. அப்படின்னு தோஷம் இல்லைன்னா இந்த இடம்லாம் வித்து போயிருக்கும், இல்லைன்னா பில்டிங்கா உருவாயிருக்கும். அப்ப இந்த இடத்த அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள வச்சிருந்து அந்த இடத்த நம்மளோட கலையிலேருந்து பயன்படுத்தி ஒரு நல்ல தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கும் போது, அப்ப இந்த இடம் அது பார்க்கப்பட்ட விதம், அது செய்யப்பட்ட விதம், அது உருவான விதம், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு இயல்பா அதெல்லாம் நிகழ்த்திட முடியாது. இதெல்லாம் இயல்பாலாம் நிகழ்த்துற எனக்கு தெரிஞ்சு நான் உங்க இடத்துல இருந்தேன்னா நான்லாம் வந்து உண்மையிலே பெரிய அட்மையராகவும் பெரிய ஆச்சரியமாக தான் இதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னோட வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். ஒரு 100 ரூபா என்னோட 10 வருஷம் பணி செய்கிறவங்களோட என்கிட்ட வாங்க முடியாத ஒரு சூழலும், ஒருவேளை உணவுக்காக நான் பல நாள் சென்னையில் போராடி இருக்கேங்கிறதும் எனக்கு தான் தெரியும். 60 ரூபா 50 ரூபா 30 ரூபா சாப்பாடை அந்த கடைசி டயத்தில் சாப்பிட்றதுக்கு 10 ரூபா கிடைக்காது. சாப்பாடோட விலைக்கு 10 ரூபா கம்மியாக இருக்கும். அந்த 10 ரூபாயை உருவாக்குறதுக்குள்ள போராட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்தெல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இங்கெல்லாம் அது வேற ஒரு ஒரு சூழலில் நடக்கிறது வேற ஒரு விஷயம் இருக்காதுன்னா, அதில் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சித்தோ அதிசயமோ பண்ணலை, அதுக்குள்ள ஒன்று அந்த இயல்பு தன்மையிலேருந்து ஒன்று நிகழ்த்துறது இருக்குல்ல. சித்து பண்ணா நேரம் வந்து வேற ஒரு அதிசயம் நடந்திருக்கும். சித்து பண்ணலை, அந்த இயல்பு தன்மையிலேயே அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இயல்பாகவே நடக்கிறது, இயல்பாகவே காத்திருக்கிறது, இயல்பாகவே அது அதுவா நிகழட்டும் அப்படின்னு காத்திருந்து ஒன்று பண்றதுக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வடிவத்துக்குள்ள தான் இதை நம்ம வந்து ஒன்று பண்ண வச்சிருக்கிறோம். நான் சந்திக்கும் போது அவர் எப்படி இருந்தாருன்னா, அவருக்கு அழுகிறதே கஷ்டமா இருந்துச்சு. அவருக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் கஷ்டமாலாம் இல்லை, அவர் அழுகவே கஷ்டப்படுற மாதிரி அவர் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தார். இப்போ வந்து அழுகிறது கொஞ்சம் ஃப்ரீயாக கூட அழுகலாம், அப்படியே கொஞ்சம் நல்லா உட்காந்து நிம்மதியாக. இந்த அழுகிறதே ஒரு நிம்மதியாக நீட்டாக அழுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீட்டாக அழுகிறதுக்காச்சும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அன்னைக்கு அழுகிறதே வந்து சிரமப்பட்டு அழுக வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள தான் அந்த கண்ணும் சரி, அவங்களோட மனமும் சரி, அவருடைய உடலும் இருந்துச்சு. அப்போ அந்த தன்மையை அந்த வடிவத்தை அப்போ எப்படி ஒரு கனெக்டை வந்து ஏற்படுத்துகிறாங்க பாரு. அப்போ ஒருத்தருடைய லைஃபுக்குள்ள சேர்ந்து நீங்கள் இன்னும் கோடீஸ்வரனாலாம் ஆகி பெரிய மெட்டாமராசு ஆகி கடனை அடைச்சிட்டு நீங்கள் ராஜாவா வாழ்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அது ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய விஷயம் இருக்குல்ல, இந்த 3 மாதம் இந்த 4 மாதம் இந்த 6 மாதம் இந்த 8 மாதத்தை கடக்கிற விதம் இருக்குல்ல, இந்த 8 மாதம் அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஒரு சூழலாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 8 மாதத்துக்குள்ள நான் அவருக்கு ஒரு 2 கோடி காசு கொடுத்துருந்தா கூட அவருக்கு வந்து இது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்காது. ஏன்னா ஒரு துன்பம் இருக்கணும், ஒரு நோய் இருக்கணும், ஒரு கஷ்டம் இருக்கணும். அப்பையும் ஒருத்தன் இயல்பா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இயல்பா வாழ முடியுமா? அதுதான் சவால். ஆனா ஒருத்தன் இயல்பா வாழ்றதுக்கு ஒரு தியானமும் அந்த அலைவரிசையும் அது அந்த டிராவலை ஏற்படுத்துது இல்லை, அதுதான் கடினம்.
வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ப்ரெஷரையும் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு துன்பத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் சிரிக்கிறதோ, ஒரு வேலை செய்யறதோ, ஒரு குடும்பத்தை பார்க்கறதோ, ஒரு தியானத்தை பண்றதோ, ஒரு குருவோட டிராவல் பண்றதோ ரொம்ப கடினம். அப்ப இது எல்லாம் இருக்கும்போது தான், இந்த இவ்வளவு விஷயம் இருக்கும்போது தியானம் வரணுங்கிறாங்க. இவ்வளவு விஷயம் இல்லாத போது தியானமே வராதுங்கிறாங்க. நான் பலமுறை எல்லாத்துக்கிட்டையும் சொன்னது, துன்பம், துயரம், நோய், கண்ணீர், வேதனை இதெல்லாம் இருக்கும்போது உனக்குள்ள தியானம் மலர்ந்தாதான் அது உண்மையான தியானம். இதெல்லாம் இல்லாம நான் செட்டில் ஆகிட்டு தியானம் பண்றேன்னா அது பேர் தியானம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய கண்டுபிடிப்பு. என்னுடைய டிராவல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டு அந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் தோற்றம், 2வது பார்ட்டு இந்த அனுபவம். இப்ப நம்ம இந்த 3 மாதம் 4 மாதத்துல இருக்குல்ல, இதுதான் மொட்டமா. அப்ப என்ன மொட்டமானா, நான் வந்து இத்தனை ஆண்டுகள்ல நான் வாழ்ந்ததுல தியானம் பண்ணதுல எல்லாம் தாண்டி இந்த 3 மாதத்துல இந்த 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 ஒரு யுகத்துக்கு தேவையான விஷயத்த நான் வந்து வளர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது இதோடைய செயல்பாடு. அப்ப அந்த யுகத்துக்கு தேவையானதை சும்மா சாதாரணமா நான் வளரல, அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தன்மை வந்து என்னன்னா, சித்து பண்ணி அதிசயம் பண்ணி குருன்னு காட்டி அதுன்னு காட்டிலாம் நடக்கல. நிறைய சவால்கள், நிறைய வடிவம், நிறைய அது. அப்ப நம்ம இருக்கிற வீடு, இந்த இடம் எல்லாமே வாடகை, எல்லாமே ஒரு செயல். அப்ப நாமளே நிரந்தரம் இல்லாத, நிஜம் உண்மை இல்லாத ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிற ஒரு வடிவத்துக்குள்ளது. இது சொந்தமா ஆக்கி கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் ஏற்படலை. அது தேவையும் படாது, தேவையும் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனா அந்த இயல்பு தன்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அந்த இயல்பு தன்மை என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிற எல்லா பேருக்கும் ஓப்பனா தெரியும். அக்கௌண்ட்லயும் ஒண்ணு இருக்காது, நம்மளுடைய செயல்லையும் இருக்காது. ஆனா ஒரு பணியை நடத்துறது இருக்குல்ல, அப்ப அந்த பணியை நம்பிக்கையில நடத்த முடியாது, நம்பிக்கையில நடத்தவே முடியாது. ஒரு நிர்வாகத்தை நம்பிக்கையில நடத்தவே முடியாது. இப்ப டீச்சரோ இல்ல மற்றவங்களையோ இப்போ வந்து அவங்க எல்லாம் ஒரு இல்லறத்துல இருக்கிறாங்க, ஒரு நார்மல் வாழ்க்கையில இருக்காங்க. நம்பிக்கையில நடத்த முடியுமா? டீச்சர் 1 மாசம் வேலைக்கு போலன்னா அவங்க ஒரு 10 கமிட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, அந்த கமிட்மெண்ட்டை எனக்கே தெரியும். அப்ப வெளியில பாக்குறவங்களுக்கு அவங்கள டீச்சரா மட்டும்தான் தெரியும். உள்ள அந்த கமிட்மெண்ட் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்ப அந்த வெளியில அவங்க வந்து அவங்க ஒரு வேலைக்கு போறது எல்லாம் தாண்டி முக்கியமா அவங்க வந்து என்னன்னா அந்த கமிட்மெண்ட் தான் அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கே காரணமா இருக்கு. அப்ப அந்த கமிட்மெண்ட்னால தான் இன்னைக்கு அவங்க ஒரு காலத்துல டீச்சர் ஆகணுங்கிறது என்ன மாதிரி திட்டம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. இன்னைக்கு அவங்க எதுக்காக டீச்சரா இருக்கிறாங்கன்னா கமிட்மெண்ட்டுக்காக தான் டீச்சரா இருக்கிறதா நான் பாக்குறேன். அப்ப அவங்க ஒரு நாள் வந்து அந்த டீச்சரா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா, அப்ப அந்த கமிட்மெண்ட் அந்த விஷயம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களால வந்து ஒரு ஒரு இயல்பு தன்மையில வேற ஒரு வடிவத்தை கூட அவங்க பார்த்திருக்க முடியும், அது ஒரு ஸ்டடி பண்ணியிருக்க முடியும்னு கூட தோணுது. அப்ப நமக்குள்ள என்னன்னா, ஒரு பொருளை எப்படி வேணாலும் வர வச்சுக்கலாம், ஒரு பொருளை எப்படி வேணாலும் உருவாக்கிக்கலாம். அது இல்லாம அந்த இயல்பு தன்மையிலே கிடக்கிறதுன்னு இருக்குல்ல, இது எனக்குள்ள துன்பம், துயரம், குடும்பம், குழந்தை இதுக்குள்ள தியானம் பண்ணி அனுபவமா எப்படி மாறப்போகுதுன்னே தெரியாது. இது மாறலாம், நின்னும் கூட போகலாம். இது வந்தே ஆகணும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இது உள்ள வருமாங்கிறதும் நமக்கும் தெரியாது. நமக்குள்ள இங்க எல்லா குருமார்களும் ஒரு நம்பிக்கை அடிப்படையில தியானத்தை செலுத்தி விடுறாங்களே வச்சே, அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் பயணிக்கிறோம். ஆனா அந்த இயல்பு தன்மை தான் என்னை வந்து வளர்த்துச்சு, என்னை ஆளாக்குனுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, தியானத்துக்குள்ள இருந்து ஆசைப்படாத அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம் நாம இயல்பா இருந்தோம் பாத்தீங்களா. அப்ப இயல்பா நீ நவரு, நீ மூவ் பண்ணு, நீ போ அப்படின்னு சொல்லும் போதுதான் என்னுடைய மாணவர்கள்ட்டையும் நீ நவரு, மூவ் பண்ணு, போ போ பார்த்துக்கலாம், என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல, என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ மூவ் மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கறதான் இதோட செயல். அப்ப என்ன வந்து இந்த சேனல் தொடங்கும் போது இன்னைக்கு தான் தொடங்குறோம், நவம்பர் 4. அந்த சேனலை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொரு ஒரு ஸ்டுடியோல இருந்து ரெஃபர் பண்றாங்க. இதை எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு. அவர் ரொம்ப கேட்கல என்கிட்ட, 2000 ரூபாயோ 1000 ரூபாய் தான் கேட்டாரு. அதுக்கு காசு கிடையாது. இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு அவர் கிரியேட் பண்றதுக்கு 2000 ரூபாயை நம்ம கேட்கிறாரு. அப்புறம் நம்மளுடைய வறுமையை பார்த்துட்டு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அவர். அந்த 1000 ரூபாயை கொடுக்க முடியல. அப்ப நம்ம என்ன பண்றோம், போனை போட்டு நமக்குள்ள பெரிய தியானம் இருக்கு, பெரிய வடிவம் இருக்கு, இந்த சேனலை தொடங்கணும்னு சொல்லுது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப வாழ்க்கையில அப்ப ஏறத்தாழ கிட்டத்தட்ட
கோடிக்கணக்காக கடனில் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்போ இதை தொடங்குறோம். இப்போ இது தொடங்கும் போது கூட இவ்வளோ பெரிய கடன்காரனுக்கு இந்த சேனல் தேவையா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். இவ்வளோ பெரிய கடன்காரனாக இருக்கான், இவனுக்கு தியானம் தேவையா அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். அதுவும் நடக்கும், அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அது ஒரு ஃபோனை போட்டு ஒருத்தர்கிட்ட எப்படி கேட்குறோம், ஒரு 100 ரூபா இருக்குமா, இருந்தால் ஜிபேயில் அனுப்புங்க அப்படின்னு கேட்டால், காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 9 மணிக்கு தான் அந்த 1000 ரூபாயை கலெக்ட் பண்ண முடியுது. எவ்வளோ இந்த சேனல் ஆரம்பிக்க காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்த ப்ராசஸ்ஸு கடைசியாக எவ்வளவு 700 ரூபா தான் சேருது. அதுலேயும் 300 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இப்போ அவர்கிட்ட அந்த 700 ரூபாய் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுல அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நைட்டு 10 மணிக்குள்ளே எப்படியாவது சேனல் லான்ச் பண்ணிடுறேன், அதுக்கு ஏதோ 1 2 3 பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த 300 ரூபாயை லேட் பண்ணிடாமல் நான் சொன்னதை பண்ணிடுறேன், 10 மணிக்குள்ளே அதை நான் அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு அதை இன்னொரு இடத்துலையும் வாங்கி அந்த 300 ரூபாயை அனுப்பும். அப்போ இதோடைய நோக்கம் என்னன்னா, இது பிரபஞ்சத்துக்கு தெரியாதா? நீங்களே சொல்லுங்க. அப்போ பிரபஞ்சம் பிரம்மாண்டமானது தானே. அப்போ ஒரு பிரம்மாண்டமானதுக்கு ஏன் நம்மளை இப்படி ஒரு விஷயம்னா, இது இப்படித்தான் கடக்கணும் அப்படிங்கிறது அது கற்றுத்தருது. எதை எப்படி கடக்கணுமோ, எதை எப்படி பயணிக்கணுமோ அதை அப்படி பயணித்தாதான் அதுக்கான பலன் உண்டு, அதுக்கான செயல் உண்டு. அதை எப்படி அதோட பாணியில் போனாதான் அது வளரும். அப்போ தியானங்கிறதோ அதோடைய வளர்ச்சிங்கிறது அது போக்கில் தான் போகணும். நீ பட்டு கம்பளம் விரிச்சாலும் அது மேலே ஏறி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ ஓட்டல் அறையில் இருந்து தான் தியானம் பிறந்தது எனக்கு, புரியுதுங்களா? அப்போ அதே வேளைகளில் எல்லா ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசமாக நம்மளை கையாளப்பட்டது, நம்மளை வழிகாட்டப்பட்டது, நம்மளை செயல்படுத்தப்பட்டது. அப்போ எல்லா சூழல்லையும் நான் பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் சந்திச்சிருக்கிறேன், கடுமையான சவால்களை சந்திச்சிருக்கிறேன். என்னெல்லாம் ஒரு நாளைக்கு 15 பேர் தூங்க விடாமல் ஃபோனில் பேசுவான். பேசுறது மட்டும் கிடையாது, குடும்பமே சூசைட் பண்ணி சாக போகிறோம், நீங்கள் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவோம் அப்படின்லாம் சொல்லுவான். அடுத்த 15வது நிமிஷம் அழுகணும்னு நினச்சா கூட அழுக வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டால், தியானம் இருக்கிறதுனால வரமாட்டுது. அடுத்த 15வது நிமிஷம் உள்ள துயரம் இருக்காது. இப்போ எனக்குள்ள அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு போர் நடக்குது, குத்துனா ரத்தம் வரணும்ல, ரத்தம் வரமாட்டுது. அடித்தா ஒரு வலிக்கணும்ல, வலிக்க மாட்டுது. காயப்படுத்தினா ஒரு கண்ணீராச்சும் வரணும்ல, வர மாட்டேது. அதுதான் அந்த தியானம். அப்போ அடுத்த 15வது நிமிஷம் போய் உட்காந்து வடை பாயாசத்தோட சோறு தின்னுட்டு இருப்பேன். புரியுதுங்களா? இதுதான் தியானத்தோட மேஜிக். இது தியானத்தோட ரியல். அப்போ நான் ஹோட்டல் அறையில் இருக்கிறேன், சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வசதியாக இருக்கிறார், மாத கணக்காக தங்கியிருக்கிறாரு தானே நினைப்பாங்க. அப்போ எவ்வளோ நெருக்கடி. அப்போ ஹோட்டலில் உட்காந்து சம்பாதிக்கிறது இல்லை, தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான வடிவமாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். அப்போ திருவண்ணாமலையில் அங்கே இருந்தபோது கூட இங்கே இருந்தபோது கூட எந்த இடத்துக்குள்ளேயும் எந்த சூழ்நிலையும் நம்மக்கிட்ட ஆடம்பரம், வசதி, செயல், இந்த மாதிரி இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் 500 ரூபா கேட்குறாருன்னா 600 ரூபா கொடுக்கறதுனா பெருந்தன்மை, அன்பு, கருணை எல்லாம் கிடையாது. அவரை எப்படி பார்க்குறோம்னா, அவர் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார். ஏக்கத்தை தீர்த்துக்கட்டும், பணங்கிற ஏக்கத்தோடு தவிச்சிட்டு கிடக்கிறார். அப்போ அவர் அந்த ஏக்கத்தை அங்கே சமன் பண்ண என்னால் முடியுமா, எந்தெந்த இடத்துலலாம் என்னால் சமன் பண்ண முடியுமோ அந்தந்த செயலை சமன் பண்ணிக்கிட்டே வர்றேன். இப்போ இந்த பணம் கொடுத்தா தான் அது சமன் ஆகும். அந்த இடத்துக்குள்ளே போய் நான் வேற ஒரு பொருளை கொடுத்தேன்னு அது சமன் ஆகாது. இதுதான் நாம் எப்பயுமே அப்ளை பண்ணுறது. அப்போ என்னென்னா, ஒரு இடத்துல நமக்கே தேவைக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னு இருந்தால் கூட இன்னொருத்தர் அர்ஜென்ட்டாக நிற்கிறாருன்னா அவர்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அவர் ஏக்கத்தோடு நிற்கிறார், நம்ம ஏக்கமே இல்லாமல் நிற்கிறோம். அதனால் நாம் தாக்கு பிடிப்போம், அவர் தாக்கு பிடிக்க மாட்டார். அவர்கிட்ட கொடு, அவர் போய் கொஞ்சமாச்சும் ஒரு மணி நேரமாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அதனால் இப்போ இதோடைய பிரயாணம் இது வளர்ந்துச்சுன்னா யாராலையும் நம்ப முடியாது. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன், உங்களால நம்ப முடியுதா நான் அப்படி ஒரு வளர்ந்துருக்கிறேன்னா? ஏன்னா இது என்னாலே நம்ப முடியல. முதல்ல சொல்லிக்கிறது என்னன்னா, இப்படி வளர்ந்துச்சுல்ல, அது என்னாலே நம்ப முடியல. ஏன்னா இது இப்படி வளருமாறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிறது தான் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுலையும் பல குருமார்களுடைய புத்தகத்திலையும் இந்த மாதிரி சாத்தியக்கூறு இல்லை. ரொம்ப ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கடினம். அது மாதிரி
தியானத்தை எல்லாம் அப்படி எல்லாம் சாத்தியப்படுத்திட முடியாது. பல பல 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் படித்தாலோ தியானம் பண்ணாலோ இப்படி சாத்தியம் கூட ஆகுமானா ஆகாது அப்படிங்கிறது தான் நான் ஆராய்ச்சி பண்ண ஆட்களில் பார்த்த ஆட்களில் நான் நிறைய பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது அதான். அப்போ நமக்குள்ள சாத்தியப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஒன்று இயல்பு, ரெண்டாவது அதோடைய கோஆர்டினேஷன் சொல்றாங்கல்ல, அதோடைய வழிகாட்டுதல், அதுவே வழிகாட்டுறது. நம்மளுடைய வழிகாட்டுதல் இருந்தால் மிஸ் ஆயிருப்போம். இப்போ அதோடைய வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலுக்குள்ள அந்த இயல்பு தன்மையை அது மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி நம்மளை அதை மாற்ற வச்சிருக்கு. இப்போ நான் ஒருத்தரை மாத்துறதுக்கு என்ன ட்ரை பண்றேன்னா, இயல்பு தன்மைக்கு தான் மாற்ற ட்ரை பண்றேன். ஞானம் அடைய யாரையும் ட்ரை பண்ணல. நீ வறுமை பணக்காரன் எப்படி வேணாலும், ஆனால் இயல்பாரு. ஏழைன்னு உன்னை கண்டுபிடிக்க கூடாது, பணக்காரன்னு கண்டுபிடிக்க கூடாது. நீ இருக்கிற இயல்புல இவர் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருப்பாரான்னு தெரியாமே அவன் குழப்பத்திலே நிற்கணும் பல நாள். அவ்வளவுதான் எனக்குள்ள வேணும். அது ஒரு முக்கியவாசி காரணமா இருக்கிறது இயல்பு தன்மை தான். இப்போ நம்ம வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த இயல்பு தன்மையில அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே நடக்கும் போதும் நமக்கான அப்படி இப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிக்காமையே ஒன்று பண்ணது இருக்குல்ல, அதுதான் இப்போ பண்ண விடாமையே அது பாதுகாத்து கொண்டாந்து. அதனாலதான் இந்த மாதிரி இந்த வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சாத்தியப்படுத்துறது ரொம்ப கடினம். புரியுதுங்களா? இப்போ இந்த 2 ஆண்டுகள்ல நீங்க என்ன சாதிச்சிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய சாதிச்சிருக்கேன். ஆனா அந்த 2 ஆண்டுகள்ல 25,000 பேர் மட்டும்தான் பார்வையாளரா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதே ஒரு சமையலோ இல்ல வேற ஒரு விஷயமோ, அது பொது நிகழ்ச்சியோ இல்ல வேற இது ஆன்மீகத்துல இருக்கிற வேற ஆட்கள் கூட 2 ஆண்டுகள்ல லட்சக்கணக்கான பேரை பார்வையாளரை கூட வச்சிருந்திருக்கலாம். ஆனா நம்ம பார்த்த உயரம் ரொம்ப பெருசு. எந்த உயரம்? அனுபவமாவும் பெருசு, நம்ம செஞ்ச வேலையோட உயரமும் ரொம்ப பெருசு. இப்ப நம்ம பார்த்திருக்க வேலையில கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தா கூட அந்த மாதிரி ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. அவ்வளவு பெரிய வேலையை தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அவ்வளவு பெரிய வேலை, அனுபவமும் கொஞ்சம் பெருசு, வேலையும் ரொம்ப பெரிய பெரிய வேலையா தான் நம்ம பார்த்துட்டே வந்திருக்கிறோம். நம்ம பார்த்த அத்தனை வேலைகளுமே ஆட்களோ பேக்கப்போ இல்லாம பெரிய பெரிய வேலையா பார்த்துருக்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இயல்புல அது சத்தம் இல்லாம கிரியேட் பண்ணி அது ஒரு விஷயத்த பண்ணுது. அதுதான் அதோடைய வடிவமா இருக்கு. அப்போ உங்களுக்குள்ளேயும் அந்த இயல்பு தன்மை ஊடுருவி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்குள்ள இருந்து கவலம், எந்த சூழலும் சரி, நோய் வரலாம், கடன் வரலாம், துன்பம் வரலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், அதெல்லாம் நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா நீங்க உங்களை யாரும் அதை உங்களை அந்த இடத்துல இருந்து தள்ளி விட முடியாது. நீங்க அங்கிருந்து வந்துருவீங்க அப்படிங்கிறது தான் உறுதியானது. ஒரு நோய்க்கு கூட கால நேரம்னு இருக்கு. அந்த கால நேரம் விலகிருச்சுன்னா அந்த நோய் தீவிரமே அதோட தீவிரமே அதுவே நின்று போயிருமா. புரியுதுங்களா? அதோட தீவிரமே நின்று போயிருமா. அது நோய் உள்ள இருக்கலாம், ஆனா வேலை செய்யாதான். அதுதான் இதோட விஷயம். நீங்க மருந்து போடுறது, மாத்திரை போடுறது, ஊசி போடுறதுலாம் இல்லை. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஆயுள் காலமே இருக்குங்கிறாங்க. இந்த கர்ம வினைக்கே ஒரு ஆயுள் காலம், ஒரு நோய்க்கே ஆயுள் காலம் இருக்கு. அந்த ஆயுள் காலத்தை கடந்துருச்சுன்னா அது செத்து போகுங்கிறாங்க. நோயே செத்து போவோம், அப்போ உன்னை பாதிக்காது அப்படிங்கிறாங்க. இப்ப ஞானத்துக்குரிய இருக்கிறவன் எல்லாம் 90 விழுக்காட்டுல எனக்கு தெரிஞ்சு 65-70 விழுக்காடு பேருக்கு நோய். ஆனா அந்த நோய்க்காரன் எல்லாருமே அவங்க அப்படியே இயல்பா இருந்தாங்கன்னா அவங்க நோயே செத்து போச்சான். புரியுங்களா? அதுக்கு இவங்க வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கலங்க. அதுக்கு என்னன்னா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னா அந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே கூட்டிகிட்டே வருது. அது கொஞ்ச நாள்ல மரணம் அடைஞ்சிருப்பா. அது நீ மரணம் அடைய மாட்டா, அது மரணம் அடைஞ்சிரும். ஆனா அது வரைக்கும் நீ பொறுத்து தாக்கு பிடிச்சி இப்படி வா அப்படின்னு இப்படி கூட்டிட்டு வரும்போது ஒரு நாள் அவருக்கு தெரியுது அந்த நோய் மரணம் அடைஞ்சிருச்சு. அப்ப அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, எதுவும் போகல. அவர் பயந்துகிட்டே இருந்தாரு, என்னடா போய் சேர்ந்துருவோமோன்னு. அப்போ ஒரு நாள் பார்த்தா அதுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப நீங்க உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கங்க, உங்க கடன், உங்க கஷ்டம், உங்க கண்ணீர், உங்களுடைய எல்லாத்துக்குமே ஒரு ஆயுள் காலம் இருக்கு. அந்த ஆயுள் காலத்தை கொஞ்சம் அது வரைக்கும் ஆடும், அதுக்கப்புறம் அது ஆடாது, அதுவே ஆப்பாகி படுத்துரும். புரியுதுங்களா? இப்ப கடனுங்கிறதுக்கு ஒரு ஆயுள் காலம், அந்த ஆயுள் காலத்துல அது ஆச்சா பூச்சாங்கலாம், அதுக்கப்புறம் அது செத்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் அதை எழுப்பி எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. அவ்வளவுதான். அதனால இது உங்க எல்லாருக்குள்ளயுமே
ஒரு பரிணாமத்தை, ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நான்.